அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இங்கும் தொழுது கொள்கிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, இங்கு கொரிந்து பட்டணம் என்பது அகாயா நாட்டினுடைய தலைநகர். இது இன்று அமெரிக்காவில் இருக்கிற நியூயார்க் நகரத்திற்கு சமானம். இரவும் பகலும் வியாபாரம் நடக்கின்ற இடம். கர்த்தருக்கு விரோதமான எல்லா பாவங்களையும் செய்த அன்றைக்கிருந்த ஒரே நகரம். கிறிஸ்து இயேசுவுக்குள். கிறிஸ்து என்பது கிரேக்க வார்த்தை, மேசியா என்பது எபிரேய வார்த்தை. அதன் பொருள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கிறிஸ்து இயேசுவுக்குள். பவுல் அழைக்கிறதும் கிறிஸ்து இயேசுவுக்குள் வரும்படித்தான். கொரிந்து பட்டணத்தார் வந்ததும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாகத்தான். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஒரு குரூப், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் இரண்டாவது குரூப். பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசிகள். பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் சபையில் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காத விசுவாசிகள். எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற. அதென்ன எங்களுக்கும் தங்களுக்கும்? எங்களுக்கும், அதாவது பவுல் தன்னை பற்றி குறிப்பிடுகிறார். எங்களுக்கும் என்றால் யூதர்களுக்கும், தங்களுக்கும் என்றால் உங்களுக்கும். யார் அந்த உங்கள்? அவர்கள் புறஜாதியினர். எனவே இங்கு யூதருக்கும் புறஜாதியினருக்கும் ஆண்டவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிடுகிறார். நாமத்தை. இயேசு கிறிஸ்துவுக்கு பல நாமங்கள் உள்ளன. மேசியா, இயேசு, இம்மானுவேல், யூத பாலசிங்கம், யூதா கோத்திரத்து ராஜசிங்கம், ஆட்டுக்குட்டியானவர், நித்திய பிதா என்று பல நாமங்கள் உள்ளன. நாமம் என்பது அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியை குறிக்கிறது. உதாரணமாக கலெக்டர் என்கிறோம், நீதியரசர் என்கிறோம். அது அவர்களுடைய பெயர் அல்ல, அவர்களுடைய ஸ்தானம். ஸ்தானம் என்றால் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியின் நிலைமை.